இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல இருந்து இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒரு நியூ இஎம்ஐ கார்டை இப்போ வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு நியூ ஃபியூச்சரை பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல இருந்து இந்த ஒரு இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு மூலமா நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் பர்ச்சேஸ், அதாவது டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன் எது வேணாலும் நீங்க வந்து இஎம்ஐல வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்னிச்சர் ஐட்டம் வாங்கிக்கலாமா, நெக்ஸ்ட் வந்து ராசரியில இந்த கார்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட சிட்டிகளில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டோரில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஷாப் எல்லாத்துலேயுமே இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஷாப்களில் வந்துட்டு நம்ம வந்து ஷாப்பிங், அதாவது இஎம்ஐயில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 60 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 0 டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கார்டு வந்து அப்போ பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டும் இந்த கார்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பஜாஜோட கொலாபரேஷனில் தான் வந்து இந்த ஒரு கார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட கொலாபரேஷனில் தான் வந்து இப்போ ஏர்டெல் வந்து இந்த ஒரு இன்ஸ்டா இஎம்ஐ கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து இஎம்ஐயில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ எல்லா இடங்கள்லையும் இந்த கார்டையும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட டைஅப் மட்டும் வச்சுருக்காங்க. ஏர்டெலோட டைஅப் வச்சு இந்த ஒரு இன்ஸ்டா இஎம்ஐ கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டே மாதிரி தான். உங்களுக்கு இதில் ஃபிசிக்கல் கார்டு எதுவுமே வந்து தரமாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வீச்சுவல் கார்டு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. அந்த ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இப்போ பூர்விகா இந்த மாதிரி மொபைல் ஷாப்பில் போயிட்டு நம்ம இஎம்ஐயில் பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளோட மொபைல் நம்பரை போட்டாலே நம்மளோட அந்த பஜாஜ் ஃபின்சர்வ் கார்டு வந்து காமிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பஜாஜ் இஎம்ஐ கார்டும் இப்போ ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏர்டெல் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைஅப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சார்ஜஸ் ஒன் டைம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இதே இது பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 599 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒருவேளை இதில் வந்து சார்ஜஸ் வந்து கம்மியாக வந்து போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது 600 ரூபா கிட்டே பே பண்ணணும். பட் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 530 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இந்த பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் கீழே வந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதுவும் பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து ஒன்று தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைஅப்பில் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழேயே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அண்ட் கெட் ஆஃபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யுவர் அப்ளிகேஷன் டிட் நாட் மீட் த பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டு வந்து ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால கூட எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்கலாம். உங்ககிட்ட பஜாஜ் இஎம்ஐ கார்டு இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ண இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இது மாதிரி ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி பஜாஜ் இஎம்ஐ கார்டு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட் வந்து பே பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
அந்த ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு இஎம்ஐ கார்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர்லாம் வந்து வராது. ஒன்லி கார்டு நம்பர், அப்புறம் எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் இவ்வளோ தான் இருக்கும். ஃபிசிக்கல் கார்டு வந்து வராது. ஒன்லி விர்ச்சுவல் கார்டு தான். அதுவும் இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் வந்து ஷோ பண்ணும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பர்ச்சேசிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.